இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகும் தலைப்பு தெராப்டிக் பேசேஜஸ் இன் தி பைபிள். ஆறுதலும் சமாதானமும் சுகமும் தருகிற வேத பகுதிகள். தெரப்பி என்றால் சிகிச்சை முறை அல்லது நோய் தீர்க்கும் முறை என்ற அர்த்தம். கடினமான நேரங்களில் ஆறுதலும் மன அமைதியும் சுகமும் அளிக்க சில வல்லமையான பைபிள் பேசேஜை என்று பார்க்கிறோம். In times of stress and anxiety and depression, the God's word comforts us and heals us. நல்ல வசதியான ஒரு குடும்பம், அவர் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில் இருக்கிறார், அன்புள்ள மனைவி, அழகான குழந்தைகள். டெய்லி அவர் ஆஃபீஸ் போய் வருகிறார். ஒரு நாள் ஆஃபீஸில் வரும்போது மிகவும் சோர்ந்து காணப்படுகிறார். அவருடைய மனைவி கேட்கிறார், ஏன் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு என்ன என்றே தெரியவில்லை, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், சரியாக பசிக்கவில்லை, வேலை செய்வதற்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. நான் 2-3 நாள் இதே மாதிரி தான் இருக்கிறேன், சரியாகிவிடும் என்று பார்த்தேன், ஆனால் சரியாகவில்லை, இன்று அதிகமான சோர்வு காணப்படுகிறது என்று சொல்கிறார். உடனே அவரும் அவர் மனைவியும் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண போகிறார்கள். டாக்டர் எக்ஸ்ரே மற்ற செக்கப் இதெல்லாம் பார்க்கிறார். பார்த்து அவரோட உடம்பில் எந்த வியாதியும் காணப்படவில்லை, எவ்ரிதிங் நார்மல். உடனே அந்த டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு எந்த வியாதியோ எந்த பிரச்சனையோ இல்லை, பெட்டர் யூ see a minister. மினிஸ்டர் என்றால் பாஸ்டர். see a minister, அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்னு சொன்னார். உடனே அவர் ஒரு பாஸ்டரை போய் பார்க்கிறார். பாஸ்டர் போய் அவரை பார்த்து, நான் உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கிறேன், அதை நீங்கள் 5 டைம்ஸ் சாப்பிட வேண்டும். காலையில் எழுந்தவுடனே ஆகாரத்திற்கு காலை ஆகாரத்துடன் சாப்பிட வேண்டும், மத்தியானம், ஈவினிங், பிஃபோர் பெட், இப்படி 5 டைம்ஸ் நீங்கள் சாப்பிட வேண்டும். அதை எப்படி சாப்பிட வேண்டாம்? ப்ரேயர்ஃபுல்லி அண்ட் மெடிடேட்டிவ்லி. 10 days அதை செய்யுங்கள். இந்த மருந்து சாப்பிடுங்கள். மறந்துவிட்டு ஒரே டைமில் 2 தடவை அந்த மருந்து சாப்பிடக்கூடாது. 5 டைம்ஸ் என்றால் ஸ்ட்ரிக்டாக 5 டைம்ஸே நீங்கள் அதை செய்யுங்கள். 10 days அதை செய்யுங்கள். அதற்கு பிறகு என்னை வந்து பாருங்கள் என்று சொன்னார். 10 days அவர் ஸ்ட்ரிக்டாக அந்த சொன்ன பாஸ்டர் சொன்ன அட்வைஸ் பற்றி அப்படியே ப்ரேயர்ஃபுல்லி மெடிடேட்டிவ்லி ஃபாலோ பண்ணுகிறார். 10 days கழித்து அவர் பாஸ்டர் போய் பார்க்கிறார். பாஸ்டர், ஐ எம் ஓகே நவ் என்று சொல்லுகிறார். அந்த பாஸ்டர் அவருக்கு அட்வைஸ் பண்ணி கொடுத்த வேத பகுதி எல்லோருக்கும் சாதாரணமாக சிறு குழந்தைகள் கூட சொல்லக்கூடிய வேத பகுதி சங்கீதம் 23. அதுக்கு ஈக்குவலான இணையான வேற பகுதிகள் சங்கீதம் 1, சங்கீதம் 103, 1-5. இரவும் பகலும் சங்கீதம் 1 சொல்லுவது, இரவும் பகலும் அவருடைய வசனத்தின் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். வேத வசனங்களை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனம் அதை ஏற்றுக்கொள்கிறது. நம் எண்ணங்களின்படியே நம் வாழ்க்கை அமைகிறது என்று சொல்லுகிறார்கள். அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் பி இட் அண்ட் யூ என்று வசனம் சொல்லுகிறது. 23ஆம் சங்கீதம் அதை பற்றி ஒரு சொல்லும்போது, இட் இஸ் an old friend of mine and my constant companion என்று 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, goodness and mercy will follow me all the days of my life. goodness and mercy, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் போது it is not a puppy wagging its tail and following me. It is a hound leads us to heaven, to the throne of grace. அது ஒரு நம்மளை அழைத்து வழிகாட்டி செல்லும் ஒரு நாய்க்குட்டி, நாயை போல் இருக்கிறது. அது நம்மை கிருபாசனத்திற்கு நேராக நம்மை கொண்டு சேர்க்கிறது என்று சொல்லுகிறார். 23ஆம் சங்கீதத்தில் படிக்கும் நமக்கு, it is a challenge to your faith in the word of God. வேத வசனத்தில் மேலுள்ள நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சவால். வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, மெடிடேட்டிவ்லி, ப்ரேயர்ஃபுல்லி நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுப்பார், நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் வாழ முடியும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் இயேசுவே, நாங்கள் உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறது என்று நாங்கள் தியானித்தோம். இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வசனங்களை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு சமாதானத்தையும்
சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை அளிப்பீராக. இயேசு மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.